ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செப்டம்பர் மாதம் 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ண வேண்டிய 30 days லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சு இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு டே ஒன் அன்னைக்கு நான் என்னென்ன சாப்பிட்ருக்கேன், அப்புறம் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து ஷேர் பண்ண முடியாது. இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான வசதி, அந்த வீடியோலாம் ஷூட் பண்ணுறதுக்கான வசதி குறைவாக இருக்கும். என்னோட வீட்டுக்கு போகிறப்போ நான் வந்து முழு ஒர்க் அவுட் வீடியோ உங்களுக்கு நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு வந்து சிம்பிளாக நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இதில் காட்டுறேன். ஆனால் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக புரியாது. இன்னைக்கு வந்து டே 1 முதலாகவே கண்டிப்பாக எக்ஸசைஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். இடையில ஒரு நாள் மட்டும் நான் பிரேக் விடுவேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அதனால் அன்னைக்கு ஒரு நாள் வந்து ரெஸ்ட் பீரியட் விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேற்கொண்டு ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். 1200 கலோரியில் எவ்வளோ கார்ப் எடுக்கிறேன், எவ்வளோ வந்து என்ன சொல்ல கார்ப் எவ்வளவு, ஃபைபர் எவ்வளவு, ப்ரோட்டீன் அளவு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 3 வேளை உணவு வரும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டின்னர் வந்து முன்னாடி முடிச்சிடுவேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு 5 மணிக்கு முன்னாடி டின்னர் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் ஷேர் பண்ணுறது தான். எனக்கு அது இருந்து பழகிடுச்சு. அதனால் இப்போ வந்து நான் அந்த மாதிரியே பழகிட்டு இருக்கேன். பெருசாக வந்து பயங்கரமான உடல் உழைப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் ஒரு 6-7 மணி வரைக்கும் கூட சாப்பிடலாம். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி நைட்டில் எல்லாம் ரொம்ப பெரிய உடல் உழைப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஒர்க்கெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி முடிக்கிறேன். இதுவே வந்து ஒரு பெரிய ஆர்டர், அதாவது பேக்கிங்கில் நிறைய பெரிய ஆர்டர் இருக்குது, நைட்டு அன் டைமில் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னா டின்னர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ என்னோட ரொட்டீன் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதில் என்னென்ன எடுத்துக்கிறேன், என்னென்ன சாப்பிட்ருக்கிறேன், அப்புறம் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து 3 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும். அது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோளாக இருக்குது. இன்னைக்கு டே 1 என்ன வெயிட் இருக்கேன், காலையில் எழும்பி என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறதுல இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும். நீங்கள் டயட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, இந்த டயட் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு எண்ணம் இருக்குன்னா, இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசில் நல்லா பதிச்சு வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டெய்லி காலையில் எழும்பி செக் பண்ணோன்னா 10 கிலோ எல்லாம் குறையாது. சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் குறையும். அந்த வெயிட் வந்து குறையிறதுக்கு நம்ம தேவையான அளவு உணவும் உடல் உழைப்பும் எடுத்துக்கணும். அந்த ஆயிலில் வறுத்த பொரிச்ச உணவுகள், இனிப்புகள் எல்லாம் ஓரளவு தவிர்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் என்ன செஞ்சும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ண வேண்டியது உங்களோட பாடியில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டயட்டில் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன நோய் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி டயட் பிளான் போட்டு வந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவு உங்களால் செக் பண்ண முடியுதுன்னா அந்த தைராய்டு, பிசிஓடி, அப்புறம் வேறு சில அந்த ப்ரோட்டீன் டெஸ்ட், இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்னோட டயட்டே கண்ட்ரோல் பண்ணுவேன். எனக்கு தெரியும் என்னோட உடம்புல என்ன நோய் இருக்குது அப்படின்னு. தற்சமயம் எனக்கு இருக்கிறது சைனஸ் ப்ராப்ளமும் வீசிங், ரெண்டும் ஒரே மாதிரி தானே. இந்த சளி தொந்தரவு தான் தற்சமயம் எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை. இந்த பிரச்சனையால தான் என்னால் இந்த மூச்சு திணறல் எல்லாம் இருக்கனால தான் எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. இதுவே யோகா அப்படின்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் யோகா வந்து இன்னைக்கு கற்றுக்கணும். பக்கத்தில் கிளாஸ் எதுவும் இல்லை. எனக்கு ஒரு கிளாஸில் லைவாக போய் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத. ஸோ முடிஞ்ச அளவு ஒர்க் அவுட் பண்ணுறேன். ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கிறதுனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. மற்றபடி எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் அல்சர் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி என்னோட டயட்டை போட்டுப்பேன். இந்த வீசிங், இந்த சளி தொந்தரவு, அப்புறம் அல்சர், இந்த இதுக்கேற்ற மாதிரி நான் என்னோட டயட் பிளானை போட்டு தான் ஃபாலோ பண்ணுறேன். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. அது வந்து டயட்டில் பெருசாக மாற்றங்கள் எல்லாம் கிடையாது. நம்ம அந்த கார்பை குறைக்கிறப்பவே அதுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட டயட் பிளான் இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன மாதிரி டயட் பிளான் செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்கள் பாடியில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டயட் பிளானை போட்டுக்கோங்க. ஓகே, நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டயட்டை ஆரம்பித்தா உடனே வெயிட் லாஸ் ஆகாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக டயட்டை கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் அதை மனசில் வச்சுட்டு உங்களோட டயட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் டயட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி என்னோட வெயிட் என்ன இருக்கேன், என்னென்ன சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். காலையில் எழும்பி வெறும் வயிற்றில் என்னோடய வெயிட்டை செக் பண்ணேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம டயட்டை ஃபினிஷ் பண்ணுறப்போ 76.900 இருந்தேன். ஸோ அதே வெயிட்டு தான் இப்போவும் இருக்குது. வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக வந்து வெயிட் லாஸ்க்காக அதுக்கப்புறம் எஃபோர்ட் போடலை. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிக்கிறேன். நான் பொதுவாக இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கெல்லாம் எடுக்கிறது கிடையாது. மோஸ்ட்லி வந்து வெறும் வயிற்றில் தண்ணி எடுத்துக்கிறது தான்.
ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக தண்ணி எடுத்தாலே நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கு கூட மற்ற உணவுகளில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் காலையில் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் மட்டும் எடுத்துகிட்டு மற்ற டைம் எல்லாம் நீங்கள் சீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. தண்ணி குடித்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கப்பு டீ எடுத்துப்பேன், இனிப்பு போடாமல். காலையில் ஒரு கப்பு டீ, அப்புறம் சாயங்காலம் ஒரு கப்பு டீ. இந்த 2 கப்பு டீயும் வந்து நான் டெய்லி எடுத்துப்பேன். இனிப்பு போடாமல் தான் எடுப்பேன். இனிப்பு போடாமல் 2 கப்பு டீ குடிக்கிறனால நம்மளோட டயட்டை அது பெருசாக பாதிக்காது. இருந்தாலும் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எல்லா ஒர்க்கும் வீட்டில் இங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு எனக்கு ஒரு கேக் ஆர்டர் இருந்துச்சு. அதனால் ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போய் வீட்டில் வந்து டிஃபன் எல்லாம் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் வீட்டுக்கு போனேன். வீட்டில் வந்து நான் இல்லாமல் வீடு எல்லாமே ரொம்ப தூசி பிடிச்சி ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. நானும் பாப்பாவுமா தான் போனோம். போய் வந்து வீடை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வீடுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு 2 பேருக்கு தான் தெரியும். அந்த வீடு வந்து இப்போது யாரும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல. வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை. போன உடனே ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. அதனால் ஒரு கேப்சிகத்தை வந்து கட் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெயில் கேப்சிகத்தை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டேன். காலை உணவை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கேக்கை செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லைனா அப்படியே ரொம்ப டயர்டாகி ஒரு மாதிரி ஆகிடுவேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கேப்சிகம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் நமக்கு தேவையான ஃபைபரும் ப்ரோட்டீனும் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. அப்புறம் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இவ்வளவும் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். கேப்சிகம் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப குழைய வதங்கினேன்னு கிடையாது, ஆனால் வெந்தால் மட்டும் போதும் கேப்சிகம். இப்போ அடுத்ததான் வந்து இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேன். இதில் வந்து வேறு காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். இப்போது வந்து நம்ம கேரட்டு சேர்த்துக்கலாம். வேறு என்னென்ன காய்கறி பச்சையாக நம்ம இதில் சேர்க்க முடியுமோ அது கூட ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்க்ராம்பிள் செஞ்சு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு கொய்யாவும் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோடய காலை உணவாக இருந்துச்சு. இது சாப்பிட்றப்போ கடுப்பாக இருக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்டு இப்போ வந்து ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் டக்குன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு உணவு. டக்குன்னு செஞ்சு முடிக்கல, அதில் நமக்கு ப்ரோட்டீன், நமக்கு தேவையான கலோரி, ஃபைபர் எல்லாமே கிடைக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக்குக்கான ஒர்க்கை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கேக்குக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பேக்கிங் ரூமெல்லாம் ரொம்ப தூசியாக இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இனி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 தோசை, கருப்பு உளுந்து வச்சு தோசை மாவு ரெடி பண்ணியிருந்தேன். அதுலேருந்து 2 தோசை வர்றப்போவே தோசையும் சாம்பாரும் வீட்டில் செஞ்சுருந்தேன். அதுலேருந்து 2 தோசையும் கொஞ்சம் சாம்பாரும் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு முட்டை கூட இது கூட ஆம்லேட் போடணும்னு நினச்சேன். ஆனால் வேலை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல. அவசரமாக இதை சாப்பிட்டு முடிச்சிருந்தேன். ஆர்டர் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கேக்கு தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஷேப்பு கொண்டு வந்து நம்ம ரவுண்டு கேக்கில் தான் அந்த ஷேப்பு கொண்டு வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருந்தேன். கஸ்டமர் தந்தது வந்து ஃபாண்டன்ட் ஒர்க் பண்ணுறது தான். ஆனால் அவங்க கொஞ்சம் தூரம் ஃபாண்டன்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு கையில் கொண்டு கொடுக்குறதுக்குள்ள அது வந்து சரியாகாது, கண்டிப்பாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இத்தனைக்கும் கஸ்டமர் வந்து எங்களுக்கு க்ரீம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் இந்த மாதிரி போட்டிருந்தேன். அப்புறம் கஸ்டமருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டிசைனும் பிடிச்சிருந்துச்சு, கேக்கோட டேஸ்ட்டும். உங்கள் ப்ளூபெரி கேக்கு தான், 1 kg ப்ளூபெரி கேக்கோட டேஸ்ட்டும் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த கேக்குக்கு வந்து 1200 ரூபாய் நான் வாங்கியிருந்தேன். 1 டே ஃபுல்லாக ஒர்க்கு. அப்புறம் அதில் கொடுத்துருக்க பொருட்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த காசு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து காசு வாங்கியிருந்தேன். கேக்கை டெலிவரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றப்போ நான் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த கையில் போடுற ப்ரேஸ்லெட் மாதிரி, இது கடான்னு சொல்லுவாங்க. இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ஒன்று பண்ணியிருந்தேன். அது நான் முன்னாடி உங்களுக்கு காட்டியிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில். இது அதே இதில் இன்னொரு மாடலு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அது போட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன்ஸ் போடுறதுக்கு. அதனால் இது ஒன்று கூட ஆர்டர் பண்ணியிருந்தேன். 195. அப்புறம் வந்து 245 ஆச்சு. ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து 245 ஆச்சு. டெய்லி கையில் போட்டிருக்கேன், நல்லா தான் இருக்குது. டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 5 மணிக்குள்ளே வீட்டில் வந்து டின்னரை முடிக்கணும்னு அவசரமாக வந்து உடனே நேற்றுள்ள கொண்டக்கடலை கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு. அதை சூடு பண்ணி எடுத்துட்டு அது கூட வந்து 2 முட்டையும் நிறைய காய் போட்டு ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருந்தேன் டின்னருக்கு.
எக்ஸசைஸ் ரொம்ப பண்ணாமல் இப்போ தொப்பை வந்து ரொம்ப போட்டுருச்சு, பார்த்தாலே தெரியும், அப்படி பலூன் மாதிரி இருக்குது. தொப்பையை குறைக்கணும், அதுக்கான எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கணும். ஆனால் எனக்கு இங்கே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான இட வசதி ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று இந்த வீசிங் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்து. இப்போது எக்ஸசைஸ் ஆரம்பித்த உடனே அந்த வீசிங் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்து. இன்னும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் எக்ஸசைஸுக்கு பாடியை வந்து எனக்கு பழக்கி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஹிப் ரெடியூஸுக்கும் அப்புறம் வந்து என்னோட பெல்லிக்கு தான் ஃபஸ்ட்டு நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன். எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, இனி இந்த மாதம் வந்து 3 கிலோ வெயிட் லாஸ், அப்புறம் கூடவே வந்து என்னோட அந்த தொப்பையை கொஞ்சம் குறைக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கையெல்லாம் குறைக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக குறைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த தொப்பையை பார்க்குறப்போ. அப்புறம் என்னோடய ஹிப் ஏரியா அது எனக்கு எப்போவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதையுமே எனக்கு குறைக்கணும். கொஞ்ச நாள் எக்ஸசைஸ் விட்டுட்டு உடம்பெல்லாம் அப்படியே டைட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. வீசிங் வேறு போட்டு படுத்தி எடுக்கிறது, ரொம்ப மூச்சு வாங்கி வாங்கி நின்று தான் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தேன். ஃபுல் ஒர்க் அவுட்டும் இன்றைக்கி பண்ணலை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் வந்து ஒரு 20 கவுண்ட் வர மாதிரி 2 செட்டு பண்ணியிருந்தேன். மொத்தமே ஒரு 5-6 எக்ஸசைஸ் தான் பண்ணியிருந்தேன், நிறைய எக்ஸசைஸ் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அதுக்கு வந்து பாடி சப்போர்ட் பண்ணலை, வீசிங் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால் இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் எக்ஸசைஸ். முதல் நாளே சோம்பேறித்தனம் படக்கூடாது அப்படின்ட்டு முடிஞ்ச அளவு பண்ணேன். இன்றைக்கி சாயங்காலம் டைம் கிடைக்கிறப்போ மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். எக்ஸசைஸ் வந்து காலையில் ஒரு 10 மணிக்கு முன்னாடியே நான் முடிச்சிருந்தேன். ஆனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது வந்து லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். நின்று மூச்சு இழுத்து வாங்கி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நின்று பண்ணுற எக்ஸசைஸை விட உட்காந்து பண்ணுற எக்ஸசைஸ் தான் இன்னும் ரொம்ப சிரமமாக போச்சு. வயறு ரொம்ப பெருசாக இருக்கனால அது ஒன்று, இன்னொன்று அந்த மூச்சு திணறல் ரொம்ப போட்டு படுத்தி எடுத்துச்சு. ஒரு 20 கவுண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பண்ணியிருந்தேன். உட்காந்து எழும்பி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார்